பர்செப்ட்ரான் மாடல்னு சொல்ல வாரது என்ன? சிங்கிள் நியூரான் இல்லாட்டி என்ன? சிங்கிள் நியூரான் கதைக்கிறது என்ன? அந்த லேயர்ல வந்து ஒரே ஒரு நியூரான் மட்டும்தான் இருக்கு. நீங்க ஒரு லேயர் எடுத்தீங்கன்னா நியூரல் நெட்வொர்க்ல வந்து அந்த அந்த லேயர்ல வந்து என்ன சிங்கிள் நியூரான் மட்டும்தான் இருக்கு. இதைத்தான் என்ன பெர்செப்ட்ரான் மாடல்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி என்ன ஒன் நியூரான் பெர்செப்ட்ரான் மாடலை வந்து என்ன ஒன் நியூரான் சொல்லுவாங்க. ஒன் நியூரான் மாடல்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடியோல வந்து என்ன அப்படி ஒரு பேசிக் பெர்செப்ட்ரான் மாடல் ஒரு கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம் வந்து எப்படி டெவலப் பண்ணலாம் என்ன டீப்பாக பார்க்கலாம். ஸோ நான் அதுக்கு முன்னாடி நான் சிவானது என்னோட சேனலில் வந்து ஏஐ மிஷின் லேர்னிங் டேட்டா சயின்ஸ் ரிலேட்டட் டியூட்டோரியல் ஷேர் பண்ணிட்டு வரேன். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து நீங்கள் கண்டினியூ பார்க்கணும்னு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. வாங்க வேண்டிய வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன நாங்கள் வந்து ப்ரீவியஸாக வந்து பார்த்தாங்களே என்ன என்ன மாதிரி வந்து எங்களோட டேட்டா வந்து கிரியேட் பண்ணுறது. நாங்கள் இப்போ ஒரு கிளாசிஃபிகேஷன் பைனரி கிளாசிஃபிகேஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். பேசிக்காக வந்து என்ன ஒரு பை டிஃபால்ட் டேட்டா செட் இந்த இந்த டேட்டா செட்டை தான் கிளாஸிஃபை பண்ண போகிறோம். ஸோ இதில் ரெட் கலர் பாயிண்ட்டையும் ப்ளூ கலர் பாயிண்டையும் கிளாஸிஃபை பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன அந்த டேட்டா அந்த இன்புட் ஷேப் அவுட் ஷேப் எல்லாம் நாங்கள் ப்ரீவியஸாக செக் பண்ணிட்டோம். சரியா பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களோட கிளாசிஃபிகேஷன் பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாடலிங் பார்த்து நாங்கள் பேசிக் ஐடியா எப்படி ஸ்டெப்ஸ் இருக்குது மாடலிங். ஸோ அதில் வந்து நாங்கள் டேட்டா எல்லாம் கூட என்ன ரெடி பண்ணிட்டேன். இன்றைக்கு வந்து என்ன மாடல் வந்து சிம்பிள் பேசிக் மாடல் வந்து டெவலப் பண்ணி என்ன அதை வந்து ஃபிட் பண்ணி என்ன எவாலுவேட் பண்ணி பார்க்க போகணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன ஒரு ரெண்டம் சீட் வந்து செட் பண்ணணும். ஸோ அதுக்கு முதல்ல எங்களோட லைப்ரரி நான் டென்சர் ஃப்ளோவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அகைன் இதில் வேரியஸ் ஃப்ரேம்வொர்க் இருக்குது. ஸோ நாங்கள் இதில் டென்சர் ஃப்ளோ பார்த்துட்டு வரோம். டென்சர் ஃப்ளோ நான் இம்போர்ட் பண்ணுறேன். இம்போர்ட் டென்சர் ஃப்ளோ HTFV அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டம் சீட் ஒன்றுமே இல்லைன்னு நாங்கள் ரீப்ரொடியூசிபிலிட்டிக்காண்டி யூஸ் பண்ணுறது. இப்போ நீங்கள் சேம் கோட்டை வந்து நீங்கள் உங்களோட சிஸ்டத்தில் ரன் பண்ணாலும் என்ன எனக்கு வர அவுட்புட் தான் என்ன உங்களுக்கு வந்து வரும். ஸோ இதில் ஒன்றுமே இல்லை. நான் ரேண்டம் சீட்டை செட் பண்ணுறேன். ரேண்டம் டாட் செட் சீட் 42 கொடுக்குறேன். ஸோ இதுக்கு நீங்கள் எந்த நம்பரும் கொடுக்கலாம். சரியா ரேண்டம் சீட் செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்க்கலாம் எங்களோட முதலாவது ஸ்டெப்ஸ் மாடலிங் ஸ்டெப்பில் உங்களுக்கு என்ன நாங்கள் பில்ட் நாங்கள் ப்ரீ ட்ரெயின் மாடல் யூஸ் பண்ண போகிறோம். இல்லை மாடல் டெவலப் பண்ண ஒரு பேசிக்காக ஒரு சிம்பிள் மாடல் வந்துட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதில் வந்து என்ன கிரியேட் மாடல் யூசிங் சீக்வன்ஷியல் ஏபி. ஸோ சீக்வன்ஷியல் ஏபி என்ற ஒன்று இல்லை நாங்கள் கெராஸ். இப்போ உங்களுக்கு தெரியும் என்ன டென்சர்ல வந்து கெராஸ் அண்ட் கெராஸோட ஏபியை யூஸ் பண்ணி தான் என்ன எங்களுக்கு இந்த நியூரல் நெட்வொர்க் கிரியேட் பண்ணுற ஃபங்க்ஷனாலிட்டி வந்து கொடுக்குது. ஸோ இங்கே என்ன நாங்கள் டெவலப் பண்ண போகிறோம். பேசிக்காக வந்து இந்த சீக்வன்ஷியல் ஏபின்னு சொல்ல வரது என்ன ஒரு சீக்வன்ஷியலாக வந்து இந்த ப்ராசஸ் நடக்க போகுது. சீக்வன்ஸில் ஒன்றும் இல்லை ஒரு ஸ்ட்ரைட் லைன் என்ன ஸ்ட்ரைட் லைன் நினைக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து இன்புட் டேட்டாக்குரிய லேயர் கிரியேட் பண்ண பிறகு தான் என்ன அடுத்தது வந்து என்ன கிடின் லேயர். இந்த கிடின் லேயர் போய் ப்ராசஸ் ஆகி அதுக்கப்புறம் என்ன அடுத்ததாக வந்து சீக்வன்ஸில் பார்க்கும்போது இன்புட் டேட்டா லேயர் 6 கிடின் லேயர் அண்ட் ஃபைனலாக வந்து என்ன அவுட்புட் லேயர். ஸோ நீங்கள் ஆர்கிடெக்சர் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் எங்களோட லேயர்ஸை கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் உங்களுக்கு ஒரு அந்த கிரியேட் பண்ணுறதை பார்த்த பிறகு என்ன உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து நான் என்ன செய்யணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கலாம் எப்படி நான் வந்து இந்த லேயரை வந்து கிரியேட் பண்ண போகணும். ஸோ அதுக்கு நான் ஒரு வேரியபிள் வந்து அசைன் பண்ணுறேன் மாடல் அண்டு. ஸோ நான் கிரியேட் பண்ண ஒரு பேசிக் மாடல் ஒரு கிளாசிஃபிகேஷன் மாடல். ஸோ இதில் வந்து எங்களோட டென்சர் ஃப்ளோ யூஸ் பண்ணி எங்களுக்கு கெராஸ் ஏபிஐ கால் பண்ண போகிறோம். டிஎஃப் டாட் கெராஸ் KERAS டாட் சீக்வன்ஷியல். இதில் சீக்வன்ஷியல் ஏபிஎன் இருக்கு. ஸோ நான் கால் பண்ணுறேன். இங்கே போய் பார்த்தீங்களா வந்து நாங்கள் எங்களோட மாடலோட லேயர்னு சொல்ல வரது ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு தெரியுமே என்ன மாடலோட லேயர்னு சொல்ல வரது என்ன நாங்கள் இந்த மாதிரியான மாடலை டெவலப் பண்ண போகிறோம். ஓகே நாங்கள் இங்கே டெவலப் பண்ணுறது பெர்செப்ட்ரான். ஸோ பெர்செப்ட்ரான் உங்களுக்கு தெரியும் என்ன பெர்செப்ட்ரான் லேயர் என்று சொல்ல வரது ஒன்றுமே இல்லை என்ன இப்படி ஒரு சிங்கிள் நியூரான் இது நெட்லேருந்து எடுத்தது. ஸோ சிங்கிள் இதான் எங்களோட சிங்கிள் நியூரான். ஸோ இந்த நியூரானுக்கு தான் நாங்கள் இன்புட் டேட்டா கொடுக்க போகிறோம். இது சிங்கிள் நியூரான் டேக்கில் இங்கே வந்து நான் காமனாக எங்களோட ஆர்கிடெக்சர் வந்து ஒரு பேசிக்காக அப்படி இருக்கும் என்ன இன்புட் லேயர் கிடில் லேயர் அவுட்புட் லேயர். பட் நாங்கள் இங்கே அப்போ எல்லாமே நியூரான் தான் ஒவ்வொரு லேயர்லையும் இருக்கிறது நியூரான் தான். நாங்கள் இப்போ கிரியேட் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா பெர்செப்ட்ரான் லேயர். ஸோ பெர்செப்ட்ரான் சொல்ல வரது ஒரு சிங்கிள் நியூரானை குறிக்கும். இதான் அந்த சிங்கிள் நியூரான். சரி இந்த சிங்கிள் நியூரான் ஆக்சுவலி இப்போ ஒரு லேயர் பார்த்தோம்னா அதில் மல்டிபிள் நியூரான் இருக்கும். சரி இது ஒரு கிடின் லேயர். இந்த பிக்சர் இந்த ஆர்கிடெக்சரில் பார்த்தீங்கன்னா இது ஒரு கிடின் லேயர். இதில் பார்த்தீங்கன்னா 4 நியூரான் இருக்கு. பட் நாங்கள் கிரியேட் பண்ண போகிறது பெர்செப்ட்ரான் லேயரை பொறுத்த ஒரே ஒரு லேயர் தான் ஒரே நியூரான் தான். ஸோ அதை வந்து நாங்கள் இப்போ டெவலப் பண்ண போகிறோம். அந்த லேயர் தான் இந்த லேயர் அதை தான் நீங்கள் கிரியேட் பண்ணி கொண்டிருக்கோம். இதில் வந்து என்ன ஏபிஐ கால் பண்ணிட்டு இப்போ நான் போய் இதில் போய் என்ன எங்கட வந்து என்ன லேயரை வந்து கிரியேட் பண்ண போகிறோம். டிஎஃப் டாட் ஓகே நான் கெராஸ் ஏபிஐ யூஸ் பண்ணிட்டு வரேன். ஸோ கெராஸ் டாட் லேயர்ஸ் ஒரு இதுக்கு சரியா ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. அதை கால் பண்ணி லேயர்ஸை கால் பண்ணிட்டேன். இங்கே போய் டென்ஸ் ஒன்று இருக்கு. இங்கே தான் எங்களோட லேயர் வந்து கிரியேட் ஆகுது. எங்களோட சிங்கிள் நியூரான் இதில் போய் நான் 1 கொடுக்கணும். சரி இந்த 1ன்றது ஒன்றுமே இல்லை சிங்கிள் நியூரானாக குறிக்கும். சரி அப்போ இந்த லைன் வந்து என்ன ஒரு லேயரை மீன் பண்ணுது. நான் ஒரே ஒரு சிங்கிள் லைன் கோட் வந்து ஒரு லேயரை மீன் பண்ணுது. சேம் டைம் இந்த 1 வந்து சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சிங்கிள் நியூரான் இதில் 4 நியூரான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மற்ற 2 லேயரையும் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா
ஸ்கிப் பண்ணிட்டு இந்த லேயரை மட்டும் பார்க்கல 4 நியூரான் இருக்கு. பட் நான் கொடுத்தது வந்து இங்கே என்ன 1 கொடுத்தேன். 1 கொடுக்க அது சிங்கிள் நியூரான் இந்த நியூரோனை மட்டும் கொடுத்து. அப்போ என்ன நாங்கள் ஒரு லேயர்னு கிரியேட் பண்ணிக்கிறோம். அந்த லேயரில் வந்து சிங்கிள் நியூரான் மட்டும் இருக்கு. அப்போ அது சிங்கிள் நியூரோனை தான் இல்லை 1 நியூரோனை தான் என்ன நாங்கள் சொல்கிறது இந்த பெர்செப்ட்ரான் மாடல். பெர்செப்ட்ரான் நியூரல் நெட்வொர்க் ஆக்சுவலி என்ன இது பெர்செப்ட்ரான் இந்த நியூரல் நெட்வொர்க் அதில் வந்து மல்டிபிள் லேயர் இருக்கும், மல்டிபிள் நியூரான் இருக்கும். பட் நாங்கள் வந்து பெர்செப்ட்ரானை மட்டும் தான் கிரியேட் பண்ணுறோம். பெர்செப்ட்ரான் ஒன்றுமே இல்லை, சிங்கிள் நியூரான். அந்த சிங்கிள் நியூரானுக்கு தான் என்ன அந்த 1 நியூரானை ரெப்ரசென்ட் தான் இந்த 1 கொடுத்து. ஃபார் எக்ஸாம்பிள் நான் 10 கொடுத்தேன், எங்கட லேயரில் 10 லேயர் 10 நியூரான் வரும். இல்லை 4 கொடுத்தேன்டா இது ஒரு லேயர். இந்த லேயரில் 4 நியூரான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 4 நியூரான் என்ன இது ஒரு லேயர்னு சொன்ன ஒரு கிட்டன் லேயர். இந்த ஹிடன் லேயரை கிரியேட் பண்ணி அதில் 4 நியூரன் ஆட் பண்ணி அப்படி திங்க் பண்ணால் இப்படி இருக்கும். இந்த மாதிரி தான் அந்த லேயரை நீங்கள் ரிப்ரசென்ட். பட் நான் இங்கே கிரியேட் பண்ணுறது என்ன ஜஸ்ட் சிங்கிள் நியூரான் பெர்செப்ட்ரான் அது ஒரே லேயர். அந்த ஒரு லேயர் தான் இந்த சிங்கிள் லைன் கோட் ரிப்ரசென்ட் பண்ணுது. அதில் ஒரே ஒரு நியூரன் தான் இருக்கும். அந்த ஒரு நியூரன் தான் இந்த 1. ஸோ இவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றுமே இல்லை, சிம்பிள். ஸோ பார்த்தீங்கன்னா என்ன எங்கள்கிட்ட நாங்கள் வந்து மாடல் கிரியேட் பண்ணிட்டோம். இதான் எங்கள்கிட்ட பெர்செப்ட்ரான் கோடை ரன் பண்ணி எரர் பார்த்தோம். எந்த ஒரு எரரும் இல்லை, சரியா? இதான் என்ன எங்கள்கிட்ட பெர்செப்ட்ரான் மாடல் சிங்கிள் நியூரான் பெர்செப்ட்ரான் வாங்கி. இப்போ வந்து பார்க்குறேன் கம்பைல் த மாடல் ஒன்றுமே இல்லை. எங்கட மாடல் இப்போ நாங்கள் மாடல் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். இதை வந்து ட்ரைனிங்க்கு வந்து ப்ரிப்பேர் ஆகணும்னு இப்போ அதுக்குரிய சில என்ன ஒரு மேட்ரிக்ஸ் இல்லை என்ன சில அட்ரிபியூட் வந்து என்ன ட்ரைனிங் பர்பஸுக்கு நான் கொடுக்க முடியும். ஸோ அதில் வந்து என்ன இந்த லாஸ் ஃபங்க்ஷன் ஆக்டிவேஷன் பண்ண சில கான்செப்ட் இருக்குது. பட் நாங்கள் டீப்பாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஹேண்ட்ஸ் ஒன்மா என்ன ஒரு ப்ராக்டிக்கல் அப்ரோச்சில் இருக்குது. நாங்கள் தியரி வந்து லேட்டர் தான் பார்க்கணும். இப்போ நீங்கள் வந்து ஆக்சுவலாக இந்த டெவலப்மெண்ட் ப்ரோசஸ் எப்படி நடக்குதுன்றது தான் நீங்கள் ஷோ பண்ணிட்டு. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட்டாக வந்து மாடல் வந்து கிரியேட் பண்ணுவோம், சிம்பிள் மாடல். அடுத்தது வந்து பார்க்கலாம் எப்படி நான் கம்பைல் பண்ண போகிறோம், எப்படி நான் இந்த மாடலை ட்ரைனிங்க்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறோன்றதை அடுத்த இதில் பார்க்கலாம். சரி, அடுத்து என்ன இந்த ஸ்டெப்பில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சேம் மாடல். அந்த மாடல் நாங்கள் மாடல்னு தான் நேம் கொடுத்தேன். நான் மாடல் நேமாக கொடுத்துட்டேன். ஸோ அதுக்கு பிறகு நான் என்ன செய்ய பண்ணுறதுக்கு நாங்கள் டிஎஃப் டாட் நான் இப்போ நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு வர்றது என்ன எங்களோட பெர்செப்ட்ரான் லேயர். சரியா, பெர்செப்ட்ரான் லேயரில் ஒர்க் பண்ணிட்டு இங்கே வந்து கம்பைல் எங்களோட முதலாவது ஸ்டெப் என்ன கிரியேட் மாடல் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்தது என்ன கம்பைல் பண்ண போகிறோம். ஸோ இதில் கம்பைல் பண்ணும்போது நாங்கள் கொடுக்க போகிறது வந்து மாடல் டாட் கம்பைல் கொடுக்கணும். சரியா, ஓகே. நான் கம்பைல் என்ன சொன்ன வந்தான் எங்களோட கிரியேட் பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் கிரியேட் பண்ண மாடலை வந்து நாங்கள் வந்து என்ன ட்ரைனிங்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஓகே, ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்ன மாடல் கால் பண்ணி இங்கே நான் கிரியேட் பண்ண அந்த மாடல் என்ன இந்த சேம் வேரியல் கொடுக்குறோன்னு என்ன இந்த மாடலில் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் ட்ரைனிங். அப்போ மாடலில் கால் பண்ணிவிட்டு திருப்பி கம்பைல்ன்றது என்ன ஒரு ஃபங்க்ஷன் இன்சைடில் எங்களோட இதில் எங்களோட டிஎஃப். ஸோ அதை கால் பண்ணி கம்பைல் பண்ணுறது ஒன்றுமே என்ன ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் ட்ரைனிங்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ இதில் என்னென்ன பேராமீட்டர் என்னென்ன அட்ரிபியூட் நான் கொடுக்க போகிறோம் நீங்கள் கவனம் பாருங்க. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் கொடுக்க போகிறது வந்து லொஸ் அண்ட் ஒரு அட்ரிபியூட் கொடுக்க போகிறோம். அப்போ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க இல்லை ஆல்ரெடி தியரட்டிக்கலாக வந்து மேபி இந்த லொஸ் ஃபங்க்ஷன் இல்லை ஹோஸ்ட் ஃபங்க்ஷன் இல்லை எரர் ஃபங்க்ஷன் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. சரியா, இப்போ அந்த தியரட்டிக்கலாக மேபி நீங்கள் கேள்விப்பட்டீங்க. பட் நீங்கள் ப்ராக்டிக்கலாக வந்து மைட் என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ அப்படி இருந்தால் உங்களுக்கு இது இன்னுமே ஈஸியாக இருக்கும். பட் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்களா நான் லொஸ் ஃபங்க்ஷன் என்னென்னு சொல்கிறேன். சரி, நீங்கள் நான் என்ன ரைட் பண்ணுறது மட்டும் பாருங்கள். நீங்கள் உன்னோட பரலாக என்னோட கோட் பண்ணி பாருங்க. லொஸ் ஃபங்க்ஷன் நான் உங்களுக்கு என்னென்னு சொல்லணும். சரியா, ஃபர்ஸ்ட் வந்து நான் அதை கோடில் ஃபர்ஸ்ட் எழுதுறேன். ஸோ டிஎஃப் டாட் கேராஸ் டாட் அகெயின் திருப்பி நாங்கள் லாஸஸ் என்ற ஒரு இது இருக்குது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சஜஸ்ட் ஆகுது. இங்கே போய் பைனரி க்ராஸ் என்ட்ரப்பி என்ற ஒரு என்ன ஒரு லாஸ் ஃபங்க்ஷன் ஒரு ஹோஸ்ட் ஃபங்க்ஷன் இருக்கும். ஓகே, இப்போ இது என்ன செய்ய போகுது? இப்போ உங்களுக்கு ஒரு டவுட், இது என்ன செய்ய போகுதுண்டா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொமனாக வந்து என்ன ஒரு மாடல் வந்து ப்ரிடிக்ட் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் இந்த மாடலில் பார்த்தோம் கொமனா ஒரு ஆர்கிடெக்சர் பார்த்தோம்னா இந்த அவுட்புட்டில் ஒரு என்ன அவுட்புட் வந்து வேறு. சரி, அவுட்புட்டில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஹவுஸ் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன் எடுத்தீங்கன்னா என்ன ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆண்டி ப்ரைஸ் வந்து ஆக்சுவல் கவுஸோட ப்ரைஸ் வந்து ஒரு 10,000 rupees வச்சோம்டா மேபி எங்களோட மாடல் வந்து ப்ரிடிக்ட் பண்ணும் என்ன 9,500 9,500 இல்லாட்டி என்ன 10,500. அப்போ ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 10,000. ஆனால் மாடல் வந்து 500 வந்து கூட ப்ரிடிக்ட் பண்ணுது. சரியா, இல்லாட்டி 500 குறைய ப்ரிடிக்ட் பண்ணுது. அந்த கேப் இருக்குல்ல, அந்த கேப்பை நாங்கள் மெஷர் பண்ணணும். இப்போ நீங்கள் மெஷினில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதான் எங்களோட எரராக இருக்க போகுது. அதான் எங்களோட காஸ்ட் இல்லாட்டி அதர் லாஸ். இப்போ அதுக்கான வேரியஸ் டெர்மினாலஜி வந்து வேரியணும். பட் எண்ட் ஆஃப் த டே அது ஒரு எரராக தான் இருக்க போகுது. அந்த கெப்பை வந்து நாங்கள் எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம் அதை வந்து மெஷர் பண்ணணும். அதை மெஷர் பண்ணுறதுக்காண்டி தான் என்ன இங்கே வந்து நியூரல் நெட்வொர்க்கில் அதை மெஷர் பண்ணுறது அந்த கேப்பை வந்து மெஷர் பண்ணுறது அந்த எரரை வந்து மெஷர் பண்ணுறது தான் அந்த லொசண்டுக்கு அந்த டேர்மே உங்களை சொல்லுது. அந்த கேப் பண்ணுறது என்ன ஆக்சுவல் வேல்யூக்கும் ப்ரிடிக்ட் பண்ண வேல்யூக்கான ஒரு கேப் ஒன்று இருக்கும். என்ன மேபி என்ன ஒரு குறைஞ்ச வேல்யூ ப்ரிடிக்ட் பண்ணிக்க என்ன அதில் ஒரு கேப் இருக்குது. அந்த கேப்பை தான் லொஸ்ன்றப்போ ஆக்சுவல் வேல்யூ வந்து போல மிஸ் ஆயிருக்கு. இல்லாட்டி என்ன கூட ஆக்சுவல் வேல்யூ விட கூட ஒரு வேல்யூ ப்ரிடிக்ட் பண்ணிக்க அங்கேயே என்ன ஒரு வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ ஆக்சுவல் வேல்யூலேருந்து ஒரு பர்டிகுலர் லாஸ் இருக்குது. அந்த லாஸை கால்குலேட் பண்ணுறது தான் என்ன இந்த லாஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே பைனரி கிளாசிஃபிகேஷன் யூஸ் பண்ணுறதால வந்து நாங்கள் என்ன பைனரி க்ராஸ் என்ட்ரப்பின்னு சொல்கிறோம். அகேன் இந்த பைனரி க்ராஸ் என்ட்ரப்பி என்ன
இந்த மாதிரியான தியரட்டிக்கல் பார்ட் வந்து நாங்கள் செப்பரேட் வீடியோ அப்போ நாங்கள் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் உங்களுக்கு பேசிக்காக வந்து பைனரி க்ரோஸ் அப்படின்றது வந்து காமனாக யூஸ் பண்ணுறது லாஸ் ஃபங்க்ஷனில் வந்து யூஸ் பண்ணுற ஒரு ஒன் ஆஃப் த டெக்னிக். இதில் வேரியஸ் கோர்ஸ் ஃபங்க்ஷன் இருக்குது. பட் இங்கே வந்து பைனரி கிளாசிஃபிகேஷன் இருக்குது. இந்த பைனரி க்ரோஸ் என்ற யூஸ் பண்ணுறோம். அகெயின் எங்கள்கிட்ட எரரை வந்து மெஷர் பண்ணுறது ப்ரிடிக்ட் பண்ண எரர் எத்தனை ப்ரிடிக்ஷன் வந்து சரியாக வந்திருக்கு, எத்தனை ப்ரிடிக்ஷன் வந்து பிள்ளையாக வந்திருக்குன்றதை மெஷர் பண்ணுறது யூஸ் பண்ண ஒரு டெக்னிக் தான் என்ன இந்த லாஸ் என்ற பேராமீட்டர். இப்போ அடுத்த பேராமீட்டர் நான் வந்து டிஃபைன் பண்ணேன். சரி, இதில் வந்து நான் அடுத்த பேராமீட்டரை டிஃபைன் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு பார்க்க நான் என்ன டிஃபைன் பண்ண அடுத்தது வந்து ஒப்டிமைசர். ஸோ மைட் பி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், ஃபர்ஸ்ட் டைம்ண்டா விட்டுருங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒப்டிமைசர் இங்கே போய் அகெயின் டிஎஃப் டாட் கெராஸ் டாட் ஒப்டிமைசேஷன்ஸ் வேறு. சரி, இங்கே போய் நான் என்ன கொடுக்க போகிறேன்டா, டிரெக்டாகவே நாங்கள் கால் பண்ணி கொடுத்துடலாம் எஸ்ஜிடி. ஸோ இந்த டேர்ம் வந்து மேபி என்ன சம்டைம் நிறைய பேருக்கு புதுசாகவே இருக்கும். ஸோ எஸ்ஜிடின்றது ஒன்று மேலே என்ன ஸ்டொக்காஸ்டிக் கிரேடியன்ட் டீசன்ட்னு சொல்ல முடியாது. ஸ்டொக்காஸ்டிக் எஸ்ன்றது ஸ்டொக்காஸ்டிக், ஜின்றது வந்து கிரேடியன்ட் டீசன்ட், ஜின்றது கிரேடியன்ட். அடுத்தது வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ அதான் எஸ்ஜிடி என்று சொல்ல வரது என்ன ஸ்டொக்காஸ்டிக் கிரேடியன்ட் டீசன். எஸ்ன்றது ஸ்டொக்காஸ்டிக், ஜின்றது சொல்ல வரது கிரேடியன்ட், டின்னு சொல்றது டீசோ. இது வந்து என்ன காமனாக வந்து ஒரு கிரேடியன்ட் டீசன்ட் ஆப்டிமைசேஷன், அதாவது எங்கட வந்து ஆப்டிமைசேஷனுக்கு பர்பஸுக்காக யூஸ் பண்ணுற ஒரு காமன் டெக்னிக். ஸோ நீங்கள் அது என்ன பர்பஸுக்காக நாங்கள் யூஸ் பண்ணணும்னு கேட்டோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு தெரியுமில்ல, நாங்கள் ஃபர்ஸ்ட் எங்களோட பேசிக் என்னோட நியூரல் நெட்வொர்க் ஆர்கிடெக்சர் எக்ஸ்பிளனேஷன் ஒரு பேசிக் ஒரு ஐடியான்னு சொன்னால் நாங்கள் இதில் என்ன சொல்ல வருதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் முதல் சொன்னேன் இந்த ஸ்டெப்பில் உங்களுக்கு எரர் வரும்னு சொன்னேன். இந்த லைன் ஆஃப் கோடில் எரர் ரெண்டு வரும்னு சொன்னேன். இந்த எரர் வந்தால் என்ன மாடலில் வந்து என்ன மாடல் என்ன அந்த எரர் இருக்குன்னா, இந்த மாடலில் வந்து ஃபர்தராக என்ன நாங்கள் வந்து என்ன ட்ரெயின் பண்ண வேண்டியிருக்கும், என்ன ஃபர்தராக வந்து அந்த எரரை வந்து ரெடியூஸ் பண்ண வேண்டியிருக்கும், அக்யூரேசி இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய அந்த இடத்துல நாங்கள் எப்படி நாங்கள் அதை செய்வோம்னா, அந்த அக்யூரேசி இல்லாட்டி அந்த எரரை வந்து எப்படி ரெடியூஸ் பண்ண போகிறோம்டா. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அவுட்புட் வருது, இதில் அவுட்புட் ஒன்று வருது, கிளாசிஃபிகேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் ரீக்ரெஷன்லாம் கழிச்சோம்டா, இல்லாட்டி கிளாசிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒன் ஒரு கேட்டகரி, ஜீரோன்ற ஒரு கேட்டகரி. இப்போ கிளாஸ் வந்து இப்போ கட் அண்ட் டோகையும் கிளாஸ் பண்ணிக்கலாம். அது கட் ப்ரிடிக்ட் பண்ண வேண்டிய இடத்துல வந்து என்ன சரியான கிளாஸ் வந்து கெட்டோட கிளாஸ். பட் அது டோக் அண்ட் டோக்கை வந்து என்ன ஜீரோவாக ப்ரிடிக்ட் பண்ணிது. அப்போ அந்த டைமில் வந்து பார்த்தோம்னா எங்களுக்கு வந்து அந்த அக்யூரேசி இருக்கும் தானே, அது ரோங், அது என்ன ப்ரெடிக்ஷன் வந்து ரோங்காக இருக்குது. அப்போ அதை எப்படி வந்து அது ஒப்டிமைஸ் பண்ணுவது, எப்படி அதை ரெடியூஸ் பண்ண பண்ணுறது. அகெயின் இப்போ வந்து ஃபீட் போட்டால் வந்து நாங்கள் டேட்டா கொடுப்போம். டேட்டா கொடுக்கல அது இன்புட் லேயரில் வந்து இந்த ஹிடில் லேயரில் வந்து எங்கள்கிட்ட சிங்கிள் பர்செப்டோனில் லேர்ன் பண்ண அப்புறம் என்ன அவுட்புட்டாக தரும். இதோ என்ன ஃபார்வர்ட் முறையில் ஃபார்வர்ட்னு என்ன ஃபீட் ஃபார்வர்ட்னு சொல்லுவோம். திருப்பி எரரை பார்க்கும்போது ஓகே எரர் வந்துருக்கு, சரி அந்த எரரை வந்து ரெடியூஸ் பண்ண. அப்போ எரரை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக என்ன திருப்பி என்ன பேக்வார்டில் ரிவர்ஸாக வந்து என்ன ட்ராவல் பண்ண, ரிவர்ஸாக இந்த நியூரோன்லேருந்து அவுட்புட் வந்து என்ன நான் கொடுத்த டேட்டா வந்து அந்த அவுட்புட்டை பேஸ் பண்ணி என்ன திருப்பி என்ன ரிவர்ஸ் பார்ட்டில் லேர்ன் பண்ண போகும். இப்படி என்ன இந்த வெயிட் இருக்குல்ல, நாங்கள் இந்த வெயிட் வந்து இனிஷியலாக வந்து ரேண்டமாக வந்து இந்த வெயிட்டெல்லாம் ஆரம்பத்தில் வந்து இனிஷியலைஸ் பண்ணும். ஏன்னா இது கொமனாக வந்து நியூரல் நெட்வொர்க் அந்த மாதிரி தான் லேர்ன் பண்ணும். இந்த வெயிட்டை பேஸ் பண்ணி தான் லேர்ன் பண்ண. கொமனே சொன்ன இந்த வெயிட்டோட பர்பஸ் வந்து என்ன லேர்னிங் பர்பஸுக்காக அசைன் பண்ண போகிற ஒரு வேல்யூ. அப்போ நாங்கள் எரரை பார்த்துட்டு அந்த எரரை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காண்டி திருப்பி நாங்கள் பேக்வார்டில் இப்போ வந்து பேக் ப்ரொபகேஷன் இன்னொரு மெத்தட் இருக்குது, ஒரு டெக்னிக் ஒன்று இருக்குது. அதான் மெயினாக யூஸ் பண்ணுற அது ஒரு டெக்னிக், ஒரு லேர்னிங் ரூல்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து தியரட்டிக்கல் பார்ட் வந்து நான் லேட்டராகவே எக்ஸ்பிளைன் பண்ணணும். இப்போ வந்து ஒரு பேசிக் ஐடியா உங்களுக்கு சொல்கிறேன். சரி, அப்படி சொல்லும்போது இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த எரரை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காண்டி இங்கே வெயிட் அண்ட் வேல்யூ நாங்கள் இனிஷியலைஸ் பண்ணியிருந்தோம். ஆரம்பத்தில் ஒரு வேல்யூ ஒன்று நாங்கள் வந்து என்ன இனிஷியலைஸ் பண்ணியிருப்போம். அந்த வேல்யூவை திருப்பி என்ன ஒப்டிமைஸ் பண்ணி அப்டேட் பண்ணும். அந்த வேல்யூ அப்டேட் பண்ணும்போது திருப்பி எங்களுக்கு என்ன வேறு இன்னொரு புது அவுட்புட், அது புது அவுட்புட் புதுசாக ஒரு இன்புட் டேட்டான்னு வந்து இந்த இன்புட்ன்றது நாங்கள் திருப்பி செகண்ட் டைம் ட்ரெயின் ஆகும்போது அந்த இன்புட் டேட்டாவோட வேல்யூவில் அந்த லேயர்ஸ் கொடுக்க போகிற இன்புட் இல்லை அவுட்புட்டோட வேல்யூஸ் எல்லாம் திருப்பி ஒப்டிமைஸ் ஆகும், திருப்பி சேஞ்ச் ஆகும். அந்த சேஞ்சிங் பர்பஸ் அந்த வெயிட்டோட வேல்யூ அதே சேஞ்ச் ஆகும், அந்த வெயிட்டோட வேல்யூ சேஞ்ச் ஆகுது. இந்த வெயிட்டோட வேல்யூ எது சேஞ்ச் பண்ண போதுண்டா இந்த எஸ்ஜிடி என்று சொல்ல வர என்ன ஸ்டொக்காஸ்டிக் கிரேடியன்ட் டீசன். இந்த வெயிட்டோட வேல்யூ சேஞ்ச் ஆகணும்னா இந்த எங்களுக்கு எரர் வந்திருக்கும். அந்த எரரை ரெடியூஸ் பண்ணணும். அந்த எரரை ரெடியூஸ் பண்ணுறதுக்காண்டி எங்களோட ஹோஸ்ட் ஃபங்க்ஷன் அந்த எரரை வந்து லாஸ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி மெஷர் பண்ணிடுவோம். மெஷர் பண்ண அப்புறம் திருப்பி அதை எப்படி நாங்கள் ரெடியூஸ் பண்ணணும்னா இந்த வெயிட்டை அட்ஜஸ்ட் பண்ணுற மூலமாக தான் ரெடியூஸ் பண்ணும். அந்த வெயிட்டை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவோம்னா அதுக்கு தான் இந்த ஸ்டொக்காஸ்டிக் கிரேடியன்ஸ், அதுதான் ஒப்டிமைசேஷன் சொல்லுவோம். ஒப்டிமைசேஷன் அந்த வெயிட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காண்டி ஒரு சில கிரேடியன்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நீங்கள் தெரியும், இந்த கால்குலஸில் வந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் இந்த எஸ்டிடிக்கு பின்னால் ஒர்க் பண்ணும். அகெயின் இந்த மேத்தமெட்டிக்கல் பார்ட் எதுவுமே நான் இப்போ டிஸ்கஸ் பண்ணல, ஒரு பேசிக்காக ஒரு ஐடியா வந்து வச்சுருக்கோம். இந்த ஒப்டிமைசேஷனோட பர்பஸே வந்து இந்த எரரை வந்து ரெடியூஸ் பண்ணுறது. இந்த எரரை வந்து ரெடியூஸ் பண்ணுறது மூலமாக எங்களோட மாடலோட ஆக்யூரேசி இது இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்க போகுது. இதான் ஒரு பேசிக் ஐடியா இந்த எஸ்டிடியோட பேசிக் ஐடியா. அடுத்தது வந்து இன்னொரு பேராமீட்டர் இருக்குது மேட்ரிக்ஸ். ஸோ இது மேட்ரிக்ஸ் நீங்கள் எல்லாரும் ஃபேமிலியராக இருப்பீங்கன்னு நம்புறேன். இப்போ இதில் மேட்ரிக்ஸ் என்ன கொடுத்தேன்டா,
ஸ்கேப்டெக்கில் கொடுக்குறேன். அக்யூரேசி அப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நம்புறேன். நான் வந்து கிளாசிஃபிகேஷன் இப்போ லொஜிஸ்டிக் ரிக்ரெஷன், லொஜிஸ்டிக் ஏசிசி யூஆர்ஏசி, ஓகே தான் நீங்கள் ஸ்பெல்லிங் ஓகே எஸ். இப்போ நீங்கள் வந்து கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம் வைனரி கிளாசிஃபிகேஷனில் வந்து அக்யூரேசி மெஷர் ரெண்டேக்கில் வந்து இப்போ கரெக்ட் டோட்டல் ப்ரிடிக்ஷனில் வந்து டோட்டல் ப்ரிடிக்ஷனுக்கு அந்த டோட்டல் ப்ரிடிக்ஷன் எத்தனை பார்த்து அதில் வந்து எத்தனை கரெக்டாக ப்ரிடிக் பண்ணிருக்கு இதுக்கான பெர்சன்டேஜ் தான் அக்யூரேசியாக இருக்கும். ஸோ இது பேசிக் ஒரு கிளாசிஃபிகேஷன் மேட்ரிக்ஸ். இதில் வேறு இருக்குன்னு கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் வச்சு சில செய்வாங்க. F1 ஸ்கோர் ரெண்டுபடி வேரியஸ் இருக்கு, ஏஓசி ஆர்ஓசி எல்லாம் நிறைய இருக்குது. பட் இங்கே பேசிக்க நான் அக்யூரேசி என்ன அக்யூரேசியாக கொடுத்துருக்கேன். ஸோ இதான் என்ன எங்கட மாடலை வந்து கம்பைல் பண்ணிக்கிறேன்னா கம்பைல் பண்ணி எங்களோட ட்ரைனிங் பர்பஸுக்கான அதுக்கு தேவையான எக்ஸ்ட்ரா பேராமீட்டர்கள் ஆட் பண்ணி என்ன எங்களோட அடுத்த பாட்டு என்ன எங்களோட ட்ரெயின் அதை ஃபித்த மாடல்னு இருக்குல்ல தேர்ட் மூன்றாவது பாட் இந்த பாட்டுக்கு போகிறதுக்கான இங்கே வந்து இந்த மாடலை கம்பைல் பண்ணுறேன். கம்பைல் பண்ணுறது ஒன்றுமே இல்லைன்னு எங்களை நாங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் கிரியேட் பண்ண மாடலை வந்து ட்ரைனிங்கான இங்கே ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா இந்த மாதிரியான என்னென்ன லாஸ் ஃபங்க்ஷன், என்னென்ன ஆப்டிமைசேஷன் கொடுக்குறோம், என்னென்ன மேட்ரிக்ஸ் கொடுக்குறோம், இந்த மாதிரியான விஷயங்களை நாங்கள் இந்த ரெண்டாவது பாட்டில் விடும் கொடுத்து நான் இதை ரன் பண்ணுறேன். ரன் பண்ணேன் எங்களோட மாடல் ரெடி ஆகிட்டு ரெடியாக ட்ரைனிங்க்கு ரெடியாக இருக்குது. இப்போ நாங்கள் கிரியேட் பண்ணாங்க ஒரு ஃபர்ஸ்ட் ஒன் மாடல். அந்த ஃபர்ஸ்ட் ஒன் மாடலுக்கு தேவையான இந்த ஆப்டிமைசேஷன் பைனரி க்ராஸ் என்ட்ரோபி இது வந்து நாங்கள் யூஸ் நாங்கள் எங்களோட கிளாசிஃபிகேஷன் பைனரி கிளாசிஃபிகேஷன் நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தேன். இதை வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறது என்ன ரெட் கலர் பாயிண்டையும் இந்த ப்ளூ கலர் பாயிண்டையும் நான் எனக்கு கிளாஸே பண்ணணும். ஒரு சர்க்கிள் ஸ்டைலில் இருக்குது. நாங்கள் மேக் சர்க்கிள் ஒரு டேட்டா செட்டை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணாங்க. ஸோ அந்த ஒரு பர்பஸில் வந்து இந்த கிளாஸிஃபிகேஷன் இந்த பேசிக்காக இந்த ரெண்டு ஸ்டெப் நான் கம்ப்ளீட் பண்ண ஒரு பேசிக் பெர்செப்ட்ரான் மாடல் டெவலப் பண்ணாங்களா. அந்த மாடலை வந்து ட்ரைனிங் பர்பஸுக்காக என்ன தயார்படுத்தினா ப்ரிப்பேர் பண்ணாங்க. ஸோ ப்ரிப்பேர் பண்ணாங்க. அதுக்கு தேவையான லாஸ் ஃபங்க்ஷன் இல்லை ஹோஸ்ட் ஃபங்க்ஷன் கொடுத்தனாங்க. பைனரி க்ராஸ் என்ட்ரோபி எடுத்து ஆப்டிமைசேஷன் கொடுத்தனாங்க. அடுத்தது வந்து மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கோம் அக்யூரேசி. ஸோ இப்போ வந்து ஃபிட் பண்ண போகிறோம். சரி நீங்கள் லீனியர் ரிக்ரெஷன் இல்லை லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் ஒர்க் பண்ணுறது ஃபிட்டிங்னு சொல்ல வரவங்களுக்கு சிம்பிளாக இருக்கும். இந்த மாடல் நீங்கள் காமனாக வந்து டிரெக்டாக வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு நீங்கள் கால் பண்ணிவிட்டு என்ன செய்வீங்க அதில் போய் உங்களோட ஆல்ரெடி நீங்கள் என்ன ஃபீச்சர்ஸ் வந்து டிவைட் பண்ணி வச்சுருப்பீங்க. எக்ஸ் அண்ட் ஒயில் எக்ஸில் வந்து ஃபீச்சர்ஸ் இருக்கும், ஒயில் வந்து உங்களோட லேபிள் இருக்கும். அகெயின் சேம் கான்செப்ட் தான் இங்கே நான் ஆப்பில் பண்ண போகிறேன். மாடல் டாட் ஃபிட் இது உங்களோட மாடல் நேமில் நீங்கள் ஆல்ரெடி லீனியர் ரிக்ரெஷன் லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் கொடுத்துருப்பீங்க இந்த நேமில். பட் இங்கே எங்களுக்கு மாடல் நேமில் எங்கள் மேலே டெவலப் பண்ண பெர்செப்ட்ரான் லேயர் இருக்குது. அப்போ எங்கள் ஃபிட் அண்ட் உங்களுக்கு தெரியும். இந்த ஃபிட்டுக்கு நான் கொடுக்க போகிற கொமனா ரெண்டு வேரியல் விடுவோம். என்ன எங்களோட ஃபீச்சர்ஸும் லேபிள் மேக்கிங் இது லேபிள் டேட்டாவில் ஒர்க் பண்ணுறோம். எங்களோட ஆல்ரெடி இந்த பைனரி கிளாசிஃபிகேஷன் டேட்டான்னு சொன்னால் 1000 சாம்பிள்ஸ் எங்கள்கிட்ட இருக்குன்னு சொன்னேன். கேபிட்டல் எக்ஸில் வந்து எங்களோட ஃபீச்சர்ஸ் இருக்கு, ரெண்டு ஃபீச்சர்ஸ் இருக்கு சொன்னேன். என்ன ப்ளூ கலர் நேம் ரெட் கலர் ஃபீச்சர். பையில் வந்து லேபிள் இருக்கு. இந்த பைனரி கிளாஸ் வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் இருக்கு. நாங்கள் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணி இந்த டேட்டா இன்புட் சேவ் அவுட் செய்யலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்போச்சஸ் என்ற ஒரு கான்செப்ட் வந்து கொடுக்க போகிறோம். சரியா எப்போச்சஸ் என்ற ஒரு கான்செப்ட் வந்து கொடுக்க போகிறோம். இல்லை 5 கொடுக்கும். சரியா இதை கொடுத்துட்டு நான் ரன் பண்ணுறதுல எப்போச்சஸ் என்னன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இதை ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா என்ன எங்களோட மாடல் ஸோ குயிக்காக ரன் ஆகிட்டு. அதுக்கு ரீசன் வந்து எங்களுக்கு 1000 சாம்பிள்ஸ் தான் இருக்குது. 1000 சாம்பிள் தான் எங்களோட டேட்டா பாயிண்டில் இருக்குது. 5 தரம் எப்போச்சஸ்ன்னு கொடுத்து அப்போ நீங்கள் இந்த 5 என்னத்தை மீன் பண்ணி இந்த எப்போச்சஸ் என்னன்னு நீங்கள் கேட்கலாம். மேபி இங்கே நிறைய பேர் புதுசாக இருக்கும். ஸோ நான் சொல்கிறது எப்போச்சஸ் ஒன்றும் இல்லை. கொமட்டா வந்து நாங்கள் வந்து ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணது இப்போ நீங்கள் ப்ராஜெக்ட் நியூரல் நெட்வொர்க் நீங்கள் லேர்ன் பண்ணீங்களே. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு லெக்சரில் இருக்கிறீங்க. லெக்சரில் இருக்கும்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் டீச் பண்ணும்போது லெக்சர் டீச் பண்ணும்போது என்ன சம் டைம் என்ன உங்களுக்கு அந்த கான்செப்ட் வந்து விளங்காது. என்ன புதுசாக இருக்குது, டெர்மினாலஜி எல்லாம் புதுசாக இருக்குது. அப்போ நீங்களே என்ன திருப்பி நீங்கள் ஒன்று செல்ஃப் ஸ்டடி செகண்ட் டைம் பண்ணி இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது அந்த கான்செப்ட் விளங்க அதுக்காண்டி நீங்கள் என்ன செகண்ட் டைம் என்ன செல்ஃப் ஸ்டடி பண்ணி திருப்பி தேர்ட் டைம் கூட ஃப்ரெண்ட்டை கேட்பி ஃபோர்த் டைம் என்ன கூகுளில் வர இல்லாட்டி இந்த டூல்ஸில் ஓடுன டூலில் ஓட அந்த டவுட்டை கேட்பி. அப்போ நீங்களே ஒரு 4-5 தடவை என்ன ஒரு சேம் கான்செப்டை வந்து படிச்சு என்ன சேம் கான்செப்ட் திருப்பி படிச்சு தான் என்ன அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணி அதை மாதிரி தான் நீங்கள் மாடல் என்ன செய்ய முடியும். இந்த எப்போச்சஸ் என்ன செய்ய முடியும். நீங்கள் எப்போச்சஸ் 1 கொடுத்தீங்கன்னா ஒரு இதில் 1 கொடுத்தீங்களா என்ன நடக்கும்னா மாடலுக்கு நீங்கள் ஒரு கதை இந்த 1000 சாம்சங் காட்டுறீங்க. இந்த நாங்கள் டெவலப் பண்ண இந்த பெர்செப்ட்ரான் மாடல் இருக்குது தானே. இப்படி ஒரு சிம்பிள் பெர்செப்ட்ரான் மாடல் ஒன்று டெவலப் பண்ண இதான் கூட இப்போ நான் கிரியேட் பண்ண இந்த சிம்பிள் பெர்செப்ட்ரான் மாடல். அதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஒரே ஒரு கதை என்ன இந்த 1000 டேட்டா பாயிண்ட் எங்களை 1000 டேட்டா பாயிண்ட் இந்த 1000 எங்களை 1000 சாம்பிள் தான் எங்கள்கிட்ட இருக்குது. அதை நீங்கள் ஒரு கதை தான் காட்டுறீங்க. அப்போ ஒரு கதை உங்களுக்கே ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது கான்செப்ட் என்ன அண்டர்ஸ்டாண்ட் எனக்கெல்லாம் ஃபஸ்ட் டைம் கட்டாயம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். நான் ஒரு 4-5 தான் திருப்பி பார்ப்பேன். அப்படி இருக்கும்போது இந்த மாடல் ஒரு மிஷின் இது ஒரு மிஷின் இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து 1000 சாம்பிளை காட்டும்போது அது எல்லாத்தையுமே அதாவது அந்த டேட்டாவில் இருக்கிற எல்லா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே லேர்ன் பண்ண முடியாமல் இருக்கும். அது ஒரு பேசிக்காக மட்டும்தான் லேர்ன். திருப்பி நீங்கள் என்ன அதுக்கு 2ஆம் தரம் கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டராக லேர்ன் பண்ணும். அப்போ இன்னும் 3ஆம் தரம் கொடுக்கும்போது இன்னும் பெட்டராக லேர்ன். அப்போ என்ன நீங்கள் திருப்பி சேம் டேட்டாவை நீங்கள் அந்த மாடலுக்கு ஷோ பண்ணும்போது என்ன அது என்ன அந்த லேர்னிங் கர்வ் வந்து அந்த லேர்னிங் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் அபிலிட்டி அதில் இந்த ஃபீச்சரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் என்ன அதுக்கு இன்னுமே ஃபர்தராக வந்து இன்னும் இந்த எஃபெக்டிவாக வந்து அந்த லேர்னிங் இதை வந்து இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே போவோம். திருப்பி நாங்கள் ஒரு விஷயத்தை நாங்கள் திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணும்போது நாங்கள் இன்னும் இதில் எக்ஸ்பர்ட் ஆகி கொண்டு வரும். அதை மாதிரி தான் இந்த மாடல் இந்த மிஷினும் அதை மாதிரி தான் ஒர்க் பண்ணும். அப்போ நாங்கள் எப்போச்சஸ்ன்னு சொல்ல வர நீங்கள் 1 கொடுத்தோன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரே ஒருக்கா நீங்கள் 1000 சாம்பிள் இந்த மாடலுக்கு காட்டுறீ 2 கொடுத்தீங்கன்னா 2 நேரம் என்ன அந்த டேட்டா வந்து செகண்ட் டைம் என்ன அந்த 1000 சாம்பிள்ஸ் அந்த மாடலுக்கு கொடுக்குறீங்க.
3 தரம் என்ன தேர்ட் டைம் என்ன 1000 டேட்டா போயிடும் திருப்பி அந்த மாடலுக்கு கொடுங்க திருப்பி என்ன சேம் டேட்டா 3ஆம் தடவை அந்த மாடலுக்கு இருக்காங்க அதான் இப்போ தெரியும். இப்போ 4 தரம் 4 தரம் இப்போ 5 தரம் 5 தரம் அப்போ 5 தரம் ஷோ பண்ணும்போது எப்படி அந்த மாடல் லேர்ன் பண்ணுறது இந்த அவுட் கொடுத்தோம் முதலாவது 5 இதில் பார்த்தீங்கன்னா 5 கொண்டு இருக்கு 5க்கு 2 இருக்கு. இது என்னது சொல்ல வரேன் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் மாடலுக்கு ஷோ பண்ணும்போது இப்படி ஒரு மேட்ரிக்ஸ் எங்களுக்கு ரிட்டர்ன் ஆகுது. செகண்ட் டைம் லேர்ன் பண்ணது இப்படி ஒரு மேட்ரிக்ஸ் தேர்ட் டைம் லேர்ன் பண்ணது இப்படி ஒரு மேட்ரிக்ஸ் ஃபோர்த் டைம் ஃபிஃப்த் டைம் 5 தரம் இந்த மாடலுக்கு நீங்கள் இந்த சேம் டேட்டா வந்து காட்டிங்க. அப்போ ஒவ்வொரு டைம் கொடுக்கும்போது பாருங்க இப்படி அந்த அக்யூரேசியும் ஏரரும் பேசுவோம். நாங்கள் சொன்னாங்க ஏரர் வந்து லொசன் மேலே டெவலப் பண்ணாங்க. சரி இந்த லொசன் கொடுத்துருங்க லொசன்றது நான் சொன்னேன் என்ன எங்கள்கிட்ட ஏரரை மிஸ் பண்ணுறது பாருங்க எவ்வளோ ஏரர் வந்திருக்கு கிட்டத்தட்ட 4.7 கிட்ட ஏரர் வந்துருக்கு. செகண்ட் டே நீங்கள் கொடுக்கும்போது வந்து அந்த ஏரர் ரேட் வந்து கம்மியாகுது குறைஞ்சு கொண்டு போகுது. அப்போ நான் சொன்னேன் ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு கம்ப்ளெக்ஸ் ஆயிருங்க செகண்ட் டைம் போகும் அது இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் அப்படி தான் நீங்கள் இந்த அக்யூரேசி பாருங்க 0.46 இருக்கு. அப்போ கொமனாத் பெர்சன்டேஜில் 46%. திருப்பி பார்த்தீங்கன்னா என்ன இதில் கொஞ்சம் என்ன திருப்பி குறையிற மாதிரி இருக்குது. பட் அகெயின் நான் போக போக திருப்பி கூட தேர்ட் டைம் 49 எங்கே பார்த்தீங்கன்னா என்ன லோஸ் வந்து இந்த மாதிரி இருக்குது. ஓகே மெஷின் தானே அப்போ ஒரு வித்தியாசமாக லேர்ன் பண்ணிட்டு இருக்கு. பட் எங்க போக போக பெட்டராக அவங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகிட்டு தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா 49%, 51%. அகைன் பார்த்தீங்கன்னா 51%, என்ன 51.2%. லொஸை பார்த்தீங்கன்னா எரரை பார்த்தீங்கன்னா என்ன பிகினிங் ஃபர்ஸ்ட் டைம் இருந்த எரரையும் கடைசியாக இருக்கிற எரரையும் அந்த லொஸையும் இருக்கும். அதேமாதிரி ஃபர்ஸ்ட் டைம் இருந்த அக்யூரேசியும் கடைசியாக இருக்கிற அக்யூரேசியும் இருக்கும். பார்த்தீங்கன்னா என்ன இதோட இம்ப்ரூவ்மெண்ட். அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா டேட்டா நாங்கள் திருப்பி திருப்பி கொடுக்குறோம். சேம் டேட்டா நாங்கள் திருப்பி திருப்பி ஒரு கான்செப்ட்டை நாங்கள் திருப்பி திருப்பி லேர்ன் பண்ணிங்க சேம் கான்செப்ட்டை நாங்கள் திருப்பி திருப்பி லேர்ன் பண்ணுறோம். நாங்கள் எங்களுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறது அதே மாதிரி தான் மாடலுக்கு நாங்கள் சேம் டேட்டா திருப்பி திருப்பி கொடுக்கும்போது அது இன்னுமே என்ன பெட்டராக லேர்ன் பண்ணும். சரி அதை தான் இந்த எப்போச்சஸ்ன்னு சொல்ல வர வேறு ஒன்றும் இல்லை சிம்பிள் கான்செப்ட். சரி அப்போ நான் இப்போ 5000 கொடுத்தோம். பட் நீங்கள் எண்ட் ஆஃப் த டே அந்த அக்யூரஸியை பார்த்தீங்கன்னா ஒரு 51% இருக்கு. நீங்கள் கொமனாக தெரியும் நாங்கள் ஒரு 85%, 90%, சம்டைம் 70%. இதான் கொமனான ஒரு த்ரெஸ் ஒரு பெட்டர் மாடலாக இருக்கிறதுக்கான ஒரு பர்பஸாக இருக்குது. சரி பட் இங்கே பார்த்தீங்கன்னா எங்களோட அக்யூரசி ரொம்ப போராக இருக்குது. ஓவரால் என்னோட பேசிக் நீங்கள் ஒரு எம்எல்ஏ ஒர்க் பண்ணிங்க தெரியும் கட்டாயம் இந்த ரேஞ்சில் கூட அக்யூரசி இருக்குது. மேக்ஸிமம் 70+ தான் மெயின்டைன் பண்ணுவீங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 50% தான் இருக்குது. 50% என்ன இப்போ ஒரு நீங்கள் 100 சாம்பிள் கொடுத்தீங்கன்னா 51% என்ன சரியாக ப்ரிடிக் பண்ணுறது. 51 சாம்பிள்ஸ் தான் இந்த மாடல் வந்து சரியாக ப்ரிடிக் பண்ணுது. அப்படின்ட்டு அடுத்த ஸ்டெப் என்ன அடுத்த ஸ்டெப் வந்து நாங்கள் இந்த மாடல் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம். அப்போ இம்ப்ரூவ் பண்ணலாம்னா எங்களோட பேசிக் ஸ்ட்ராட்டஜி என்ன இந்த எப்போச்சஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணேன். ஏன்னா உங்களுக்கு சொன்னேன் திருப்பி திருப்பி நாங்கள் ஒரு டேட்டா போய் நாங்கள் ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி லேர்ன் பண்ணுவோம். நாங்கள் இனிமேல் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் அப்போ நாங்கள் இந்த எப்போச்சஸை நான் இப்போ இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். அப்போ எங்கள் சேம் லைன் அப் கூட தான் எடுக்க சூஸ் பண்ணணும். பட் ஒன்லி என்ன எப்போச்சஸை மட்டும் என்ன இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். இதில் போய் பார்த்தீங்களேண்டா நான் போய் 250 கொடுக்க போகிறேன். இப்போ அங்கே எப்போச்சஸை வந்து 250 கொடுக்க போகிறேன். நீங்கள் 250 கொடுக்கும் போது அது மட்டும் இல்லாமல் இல்லை பேர்போஸ் ஒரு வேரியபிள் ஒன்று இருக்குது. சரி ஒன்றுமே இல்லை. இது என்ன செய்ய போகிறேன்னா நாங்கள் அவுட்புட்டை உங்களுக்கு ரன் பண்ணிவிட்டு சொல்கிறது என்ன செய்ய போகிறோம். அவுட்புட் ஷோ பண்ணும்போது தெரியும் இல்லை என்ன செய்ய போகிறேன். ஸோ இது கொஞ்சம் டைம் எடுக்கும். உங்களுக்கு தெரியுமா நியூரல் நெட்வொர்க் நீங்கள் ட்ரைனிங் கொடுத்தீங்களா குறிப்பிட்ட ஒரு டைம் எடுக்கும். என்ன ஒரு டிபெண்ட் அந்த டேட்டா பாயிண்ட் இந்த வந்து 1000 டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்குது. சரியா 1000 டேட்டா பாயிண்ட்ஸ் டேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு செட்டப் டைம் எடுக்கும். அதோட எப்போச்சஸ் வந்து 250 கொடுத்துருக்கேன். 250 கொடுக்குறீங்கன்னா அதுக்குரிய ஒரு அவுட்புட் அதுக்கான ஒரு அவுட்புட் டைம் ஒன்று எடுக்கும். பாப்போம் எவ்வளோ டைமில் வருதுன்ட்டு. அங்கே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டோட்டலாக எத்தனை மில்லி செகண்ட் எடுத்தது. ஓகே அவுட்புட் வந்துட்டு பார்த்தீங்களேண்டா இதில் ஒரு சின்ன எரர் ஒன்று இருக்கு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ எப்போச்சஸ் இதில் எக்ஸ் கமா ஒய் மாடல் டாட் கெராஸ் இதில் பெபோஸ் வெயிட் அண்ட் சி ரன் டைம் ரீஸ்டார்ட் செஷன். ஓகே நான் திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணுறேன். இதில் அவுட்புட் வேறு இல்லை. நான் எதிர்பார்த்தமே அவுட்புட் எனக்கு வேறு இல்லை. இதில் 250 எப்போச்சஸ் கொடுத்தேன் VOXY. ஓகே இதில் பார்த்துலாம். இதில் ஒன்றுமே இல்லை. இப்போ நாங்கள் எப்போச்சு எங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்று பார்த்தீங்களா ரன் ஆகுது. இப்போ எங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன பார்த்தீங்கன்னா அக்யூரேசி வந்து இம்ப்ரூவ் ஆகணும். சரியா எங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட அக்யூரேசி வந்து இம்ப்ரூவ் ஆகணும். அதான் எங்களோட எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்ப்போம் நாங்களுக்கு எவ்வளோ அவுட்புட் எவ்வளோ அக்யூரேசி வருது எங்கள்ட இப்போ எப்போச்சு சைஸாக கூடியிருக்கோம். ஓகே மேலே ஓகே ரன் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா நான் 51% வந்துருக்குது. பட் இங்கே வந்து எவ்வளோ எங்களை அவுட்புட் இருந்து பார்ப்போம். ஸோ இதில் வந்து 250 கொடுத்துருக்கேன். இல்லை 250 கொடுத்துருக்கேன். இதில் எங்களுக்கு எவ்வளோ அவுட்புட் இருந்து பார்க்கலாம் எவ்வளோ அக்யூரேசி வருதுன்னு பார்ப்போம். again.
கொமனா வந்து இப்போ இதில் இன்னொரு கான்செப்ட் ஒன்று இருக்குல்ல பார்த்தீங்கன்னா இல்லை 32 வந்துருக்குல்ல அப்போ நீங்கள் மேபி யோசிக்கிறது என்ன இப்போ ஜஸ்ட் ஓகே. ஸோ இதில் வந்து சின்னதாக எரர் ஒன்று இருக்கிற மாதிரி இருக்குது. வெயிட் இப்போ பாஸ் ஓகே, நான் இதை பார்க்கலாம், லேட்டராக பார்க்கலாம் இல்லாட்டி நாங்கள் வெயிட்டில் கட் பண்ணுறேன். டாட் ஃபிட் எக்ஸ் காமா ஒய் எப்போ ஜஸ்ட் 200 கொடுத்து பார்க்கணும். பர்போஸ் பர்போஸ் 0 பர்போஸ் 0 தானே, 0 தானே கொடுப்போம் நாங்கள். சாரி இல்லை, 00 கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ ஜஸ்ட் 100 கொடுத்துருக்கேன். சாரி 200 கொடுத்துருக்கேன். இப்போ ஜஸ்ட் 200 கொடுத்துருக்கேன். பார்ப்போம் இந்தமே அவுட்புட் வருதாண்டு. இதில் ஸோ ஒன்று எல்லாம் அவுட்புட் காட்டுது இல்லை. சரி இதில் ரன் பண்ணி பார்ப்போம் நான் ஃபுல்லாக. ஓகே, விசா ஒன்னே கொடுத்து பார்க்குறேன், ஒன்றுமே இல்லை. ஓகே 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 இதில் வந்து நம்ம இந்த இதை இல்லாமல் பண்ணுறதை நான் இப்போ 0 கொடுத்தேன். பட் அது அவுட்புட் எனக்கு நான் எதிர்பார்த்துமே வேற இல்லை. எனவே இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டலாக எங்களுக்கு ஒவ்வொரு 200 எப்போச்சும் ப்ரோசஸர் உங்களுக்கு இதில் வந்துகிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா 200 வந்துட்டு நினைத்தி 468 70 72 கூல் 200 பார்த்தீங்கன்னா என்ன எங்களுக்கு 200 இதுவுமே வந்துருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா 200 எப்போச்சுமே காட்டியிருக்கு. பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே கெயின் 40%, 32% தான் எங்களோட அக்யூரேசி வந்திருக்கு. சரியா, 42% தான் எங்களோட அக்யூரேசி வந்திருக்கு. அப்போ கெயின் என்ன, நாங்கள் வந்து எவ்வளவு இம்ப்ரூவ் பண்ணியும் என்ன எங்களோட லேர்னிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணியும் என்ன லேர்னிங்கை இன்க்ரீஸ் பண்ணுறேன் நான் சொல்ல வர்றது. எங்களோட எப்போஜஸோட சைஸை வந்து நான் கூட்டினாங்க. ஆனால் அப்படி எப்போஜஸோட சைஸ் நாங்கள் 200 கூட்டியும் என்ன எங்களுக்கு வந்து இம்ப்ரூவ் ஆயிடுது, எங்களோட அக்யூரேசி வந்து இம்ப்ரூவ் ஆகல. ஸோ நாங்கள் என்ன பண்ணலாம்? ஸோ இதை வந்து என்ன நாங்கள் அடுத்ததாக வந்து இதுக்கு என்ன செய்யலாம்னு பார்க்கும்போது என்ன கொமனா வந்து இப்போ அகைன் சொன்ன நியூரல் நெட்வொர்க் பதில் பியூர் எக்ஸ்பெரிமெண்டேஷன் தான். எக்ஸ்பெரிமெண்டேஷன் நான் வந்து நியூரோன் சைஸை நாங்கள் இன்க்ரீஸ் பண்ண ரெடி பண்ணோம், இல்லாட்டி என்ன லேயர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணோம். ஸோ என்ன மாதிரி நாங்கள் அடுத்த ஸ்டெப் ஃபர்தராக ப்ரோசஸ் பண்ணலாம்னு நாங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, இந்த ஒரு சீரியஸ் மாதிரி போதும் எங்களோட நியூரல் நெட்வொர்க் கிளாசிஃபிகேஷன் வித் டென்சர்ஃப்ளோ சீரியஸ். இந்த பிளேலிஸ்ட் லிங்க்ல டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் பிகினிங்லேயே இருந்திருக்கு எனக்கு கிளாசிஃபிகேஷன் என்ன டேட்டா எப்படி கிரியேட் பண்ணாங்க, இன்புட் அவுட்புட் ஷேப் எப்படி பண்ணாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் பிகினிங்ல இருந்து செக் பண்ணிக்கணும், கட்டாயம் பாருங்க. ஸோ ஓகே, நாங்கள் ஃபியூச்சரில் அடுத்த வீடியோவில் வந்து இதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, எப்படி அக்யூரேசி வந்து கூட்டுற இந்த மாதிரி விஷயங்களை அடுத்த வீடியோவில் வாங்கலாம். ஓகே, நாங்கள் இந்த வீடியோவில் நான் ஒரு சிம்பிள் பெர்செப்ட்ரான் மாடலோட இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தோம், பேசிக்காக வந்து டெவலப் பண்ணியிருந்தோம். நாங்கள் அடுத்த வீடியோவில் என்ன ஃபர்தராக வந்து இதை எப்படி நாங்கள் இந்த அக்யூரேசியை டெவலப் பண்ணுறது, இந்த எப்போச்சஸில் இருக்கிற இந்த பட்ச் சைஸ் இந்த கான்செப்ட் இருக்குல்ல, இந்த பட்ச் சைஸ் 32 இது என்ன மாதிரி இந்த பட்ச் சைஸ் உள்ள இன்டர்னலாக ஒர்க் பண்ண இந்த மாதிரி விஷயங்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நம்ம யூஸ்ஃபுல்லாக இருந்தேன் மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு தயவு செய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.